Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளா எப்படி ஒரு பொரியல் பண்ணலாம்னு காட்றேன். இதல நான் கோவக்காய் யூஸ் பண்ணிருக்கேன். கோவக்காய் பொரியல். நீங்க வந்து டிஃபரண்ட் வேல பண்ணுவீங்க. ஒரு ரெசிபில பண்ணுவீங்க. நான் பண்ண ரெசிபி எப்படி இருக்குன்னு காட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கரி லீவ்ஸ் கறிவேப்பிலை, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி, நீங்கள் வந்து வரமிளகாய் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே வந்து எங்களுக்கு கோவக்காய் ஃப்ரோசனில் கிடைக்கும் பேக்கெட்டில். ஸோ ஒரு பேக்கெட் வந்து 250 கிராம்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து அது ஐஸ் மாதிரி இருக்கும். அது மைக்ரோவேவில் நாங்கள் தவா பண்ணோன்னா தவா பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஆகிடும் நார்மலாக. இதை அப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ½ ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சிருந்த வெங்காயம் எடுத்து போட வேண்டியதுதான். ஒரு ½ ஸ்பூன் உப்பு போடுறேன், அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வேகட்டும். இப்போ ஆனியன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச காயை எடுத்து போட்டுடலாம். இதில் தேவையான உப்பு நான் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையானதை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இது மூடி வச்சிடலாம். இது நான் ஃப்ரோசன் உங்ககிட்ட சொன்னேன், அதனால இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. பட் இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வெட்டினீங்கன்னா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும். ஸ்லோவில் சிம்மில் வச்சுருங்க. நான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்க்குறேன், செக் பண்ணது எந்திருக்கான்னு. இன்னும் லைட்டாக வேகணும். ஸோ நீங்கள் வேகலைன்னா திருப்பி ஒரு வாட்டி கலரிட்டு மூடி வச்சிருங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த காய் வந்து குக் ஆகிறதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தொடர்ந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு காய். இந்த டைமில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா வெந்த பிறகு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நீங்கள் கடுகோடையே போடலாம் முன்னாடி, பட் இப்போ போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வருது. இப்போ வேர்க்கடலை எடுத்து போட்டுக்கலாம். உங்க அளவு தான். உங்களுக்கு நிறைய வேர்க்கடலை இருந்து பிடிச்சா நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பிடி வேர்க்கடலை போட்டிருக்கேன். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிடி தேங்காய் போட்டு போகிறேன், துருவின தேங்காய். லைட்டாக வதக்கினா போதும். இதை எடுத்துட்டு நம்ம காயில் எடுத்து வறுக்க வேண்டியதுதான். இப்போ அந்த மிக்சர் எடுத்து இதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இருக்கான்னு. அதுக்கப்புறம் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுல் மாற்றிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளு, டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது காரக்குழம்பு இல்லைன்னா ஏதாவது காரமாக ஏதாவது ஒரு குழம்பு பண்ணினீங்கன்னா அது கூட இது சைடில் வச்சுக்கோங்க. இதில் வேர்க்கடலை, தேங்காய், அப்புறம் நம்ம அந்த காய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.